இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இரக்கத்தினால் கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை கண்ணையுமே காப்பது போல காத்து வழிநடத்தின நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கொடானு கொடி ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கலாம். கர்த்தர் நல்லவர், இம்மட்டுமாய் நம்மை தாங்கி வழிநடத்தின தேவன் இனியும் கரம் பிடித்து வழிநடத்த போற அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்தலாமா? எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ சத்துருடைய கிரியைகள் புயல் போல வெள்ளம் போல நம்மை சூழ வந்திருந்தாலும் கூட கர்த்தருடைய பாதுகாக்கும் கரம், கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளின் மேல், இஸ்ரவேலின் பெருமந்தைகளின் மேல் நீட்டப்பட்டதினால கர்த்தர் நம்மை அழகாய் நேர்த்தியாய் எப்படி அருமையாய் பாதுகாத்து நடத்தினார் என்பதை நாம் அறிந்து உணர்ந்திருக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பொல்லாத உலகத்தில் நம்மளுக்கு கர்த்தர் மாத்திரமே துணை. கர்த்தர் நல்லவர் ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் சுத்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். அதை கேட்கிற ஜனக்கூட்டம் குறைவாய் இருந்தாலும் கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நீங்கள் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதோடு நிறுத்தி விடாம இந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை, உங்களுக்கு பிரியமானவர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களுக்கு முன்பின் தெரியாத கர்த்தரை அறியாத புறஜாதிகளுக்கும் கூட நீங்கள் யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதனாலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களையும் மனது நிறைந்து ஆசீர்வதிப்பார். இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சொந்தரித்து கொள்ளலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். இருக்கிற இடத்திலே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு இந்த பாடலை பாடலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோர் மேய்ச்சலை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவார், உள்ளத்தில் தங்கியே நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம்,
அவரை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரே அனைத்தும் வாய்க்கச் செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். கவலை மறந்து காத்திருப்போம். சுய புத்தியில் சாய்ந்திடாமல் முழு உள்ளத்தோடு நம்பிடுவோம். வழிகளெல்லாம் நினைத்திடுவோம். வாழ்வின் பாதை காட்டிடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். கவலை மறந்து காத்திருப்போம். நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே. நித்தம் அடைக்கலம் கர்த்தர் தாமே. உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தங்கியே நடத்திடுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். கவலை மறந்து காத்திருப்போம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் சின்ன ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஏறெடுக்கலாம். கர்த்தருடைய மகளோட சேர்ந்து, சேனைகளின் கர்த்தாவே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. ஏசப்பா, நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொல்லி, ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அருமையான வசனத்தை நீர் தந்தீராஜா. உடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற உடைய அன்பு மகளுக்கு அந்த வசனத்திற்குரிய வார்த்தைகளை தந்து கர்த்தர் நீர் என்னை பலப்படுத்தி நீதியின் வலது கரத்தினால் தாங்கி வழிநடத்தி, அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம், என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே. அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். அப்பா இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பா, அந்த வசனத்துக்குரிய வார்த்தைகளை நீர் தெளிவாய் அழகாய் நேர்த்தியாய் பரத்திலிருந்து கோர்த்து தந்து அந்த முத்துக்களை அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் உடைய அன்பு பிள்ளைகள் கேட்கும்படியாய் கர்த்தர் நீர் கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அல்லவா அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாய், இயேசு மகாராஜாவுக்கு விரோதமாய், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் உடைய அன்பு மகளும் உடைய அன்பு பிள்ளைகளும் என்ன பாவம் செய்திருந்தாலும் இந்த பாவங்களை எல்லாம் உடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உடைய வார்த்தைகள் உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும்படியாய் நீங்க கிருபை திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. அப்பிரயோஜனமான அடிமை கேட்கிறேனப்பா, இயேசுவின் நாமத்தாலே கேட்கிறேன். நன்றி இயேசப்பா, உமக்கு கொடானுடைய சூத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு மகளுக்கு கொடுத்த வார்த்தைகள் 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 11வது வசனம். நீங்க எல்லாரும் வேதத்தை திறந்து இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். செல்போனை ஓப்பன் பண்ணி அல்ல, வேதத்தை திறந்து. அதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். நீங்கள் திட மனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த அந்த அருமையான வேத வசனத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? மறுபடியுமாய் நாம் எல்லாரும் சேர்ந்த அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அமேன், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உத்தமனுக்கு மாத்திரமா கர்த்தர் துணை? துன்மார்க்கன் வாழ்ந்து செழித்திருக்கிறானே,
அவனுக்கும் கர்த்தர் துணையாயிருந்து உதவி செய்கிறாரே என்று நீங்க எல்லாரும் அங்கலாய்க்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீதிமான்கள் அநேகம் பேர் கர்த்தருடைய இந்த வேத வசனத்தை கேட்டு நாங்கள் உத்தமமாய் நடக்கிறோம். ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் அநேக பாடுகள், அந்த பாடுகளை எல்லாம் நாங்கள் தாங்க முடியாத ஒரு பலவீனத்திலே இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் உத்தமர்களாய் இருக்கிறதுனால, நீதிமான்களாய் இருக்கிறதுனால நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட கூட இருந்து உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் என்ற வேத வசனத்தின் படியே கர்த்தர் உங்களை இந்த வாரம் உங்களை நடத்த போற அவருடைய சுத்த தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தலாம். ஏன்னா உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த வாரம் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்துல எத்தனையோ துணைகள் உண்டு. பிள்ளைகளுக்கு பெற்றோர் துணை, பெற்றோருக்கு பிள்ளைகள் துணை, கணவனுக்கு மனைவி துணை, மனைவிக்கு கணவன் துணை என்று இப்படி இந்த உலகத்திலே ஒருவருக்கு துணையாக ஒருவரை பலரை ஏசப்பா கொடுத்திருந்தாலும் கூட பல நேரங்கள்ல இந்த துணைகள்னால வேதனைகள் தான் அதிகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உண்மை அதுதான். இப்படிப்பட்ட துணைகள் அநேகமாயிருந்தாலும், சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் அநேகமாயிருந்தாலும், பிள்ளைகள் அநேகமாயிருந்தாலும் கூட ஒரு சிலர் மாத்திரமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவர்களாய் நிம்மதியாய் சந்தோஷமாய் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஜீவிப்பார்கள். ஆனால் அநேகம் பேர் இந்த துணைகளின் நிமித்தமாய் அவர்கள் அனுபவிக்கிற வேதனைகள் தான் அதிகம் இல்லையா? உண்மை அதுதான். எனக்கன்மான தேவ ஜனமே, தகப்பன் குடிகாரனாய் இருந்தால் அதனால என்ன நடக்கும்? பிள்ளைகளுக்கு வேதனை தான். தாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்தா அந்த துணையை பிள்ளைகளுக்கு வேதனையாயிருக்கும். இந்த உலகத்துல இப்ப நாம் பேப்பர்ல நாம் வாசிக்கிறோம், டிவி நியூஸ்ல நாம் கேட்கிறோம், அநேக பெண்கள் மாம்ச பலகீனத்துக்கு அடிமையாகி கணவரையே கொலை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அநேக கணவன்மார்கள் பலவித பாவ பழக்க வழக்கங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குமா என்று ஆச்சரியப்படத்தக்க விதத்துல அவர்களுக்கு துணையாயிருக்கிற மனைவிமார்களை எப்படியெல்லாம் நடத்துகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது, அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு வேதனையான காரியமாயிருக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, போதை மருந்துக்கு பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான பிள்ளைகளாய் இருந்தால் அந்த பிள்ளைகளால் உபத்திரவமே தவிர அவர்கள் அந்த பெற்றோருக்கு துணையாய் உதவியாய் ஒரு நாளும் இருக்க மாட்டார்கள். இப்படி எத்தனையோ சொந்தங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் ஒருவருக்கொருவர் துணையாய் இருப்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். மிஞ்சி போனால் இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிற காலம் வரைக்கும் தான். ஆனால் நமக்கு ஒரே ஒரு துணை உண்டு. அந்த துணைதான் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி நம்மை கரை சேர்க்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தரவர். நாம் பாவிகளாய் இருந்தாலும் கூட நம்மை அந்த பாவ வலையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தம்முடைய விலையேறப்பெற்ற திரு ரத்தத்தை சிந்தி இந்த பாவ கட்டுகளை அறுத்து நம்மை மீட்டெடுத்து எப்படியாவது என் மகளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அங்கே அந்த சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க செய்யலாம் என்று காத்து 24 மணி நேரமும் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற அந்த தேவன்தான் உத்தமர்களாய் நடக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு எப்பொழுதும் ஒரு துணை, நம்பிக்கையுள்ள ஒரு துணை. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்ப இந்த உலகத்துல எந்த தாய் பாசமாய் வளர்த்தாலும் அந்த தாய் கை கால்கள் பலனோடு சுற்றி திரிகிற நேரம் அவளை துணையாய் வைத்து கொண்டு அந்த தாய் வயது முதிர்ந்த நேரம், நடக்க பலனற்ற நேரம், அவளுக்கு துணையாய் இல்லாமல் டியூசன் த்ரோ மாதிரி முதியோர் இல்லத்துல எத்தனையோ பிள்ளைகள் சேர்த்து விடுகிறார்கள். கேட்டால் நாங்கள் தான் நிம்மதி, அவங்க சந்தோஷமாய் அவங்க இருக்கட்டுமே என்று சொல்லி நிறைய பணத்தை செலவழித்து நல்ல முதியோர் இல்லத்தில தானே சேர்த்து விடுகிறோம் என்று சொல்லி இருமாப்பாய் பேசுவார்கள். எவ்வளவு வேதனையான காரியம். அந்த தாய், அந்த தகப்பன்
அந்த பிள்ளைகளை பிறந்தவுடன் இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே சேர்த்திருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருந்திருக்கும்? 10ஓடு 11ஆய் வளர்ந்திருக்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதுதான் இந்த உலகத்தில் நாம் நம்புகிற, பல வருடங்களாய் பாசத்தை கொட்டி வளர்க்கிற பிள்ளைகளுடைய துணை. ஆனால் நமக்கு ஒரு உன்னதமான துணை உண்டு. அந்த துணைதான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பேற்பட்ட ஆபத்தாய் இருந்தாலும் நமக்கு துணையாய் இருப்பவர் கர்த்தர் மாத்திரமே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த தேவன் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை பாதுகாக்கிற தேவனவர். அதனால்தான் இந்த தேவன் இன்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சங்கீதம் 48:14 வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் எல்லாரும் உத்தமமான வழியிலே, கர்த்தர் காட்டுகிற பாதையிலே, அந்த பரிசுத்த பாதையிலே நடக்கிறவர்களாய் இருக்கணும். துன்மார்க்கர் விரிக்கிற வலையில நாம் ஒரு நாளும் விழுந்து விடக்கூடாது. அப்போ துன்மார்க்கனுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பாரா என்று சொல்லி நீங்க கேட்கலாம். இல்லை, ஒரு நாளும் கர்த்தர் துணையாய் இருக்க மாட்டார். ஏன்னா அவன் நடக்கிற வழி, அவன் போகிற பாதை சறுக்கலான பாதை, இருளான பாதை, எரி நரகத்திற்கு கொண்டு போய் விடுகிற ஒரு பாதை. அதனால என்ன நடக்கும்? இம்மையிலும் அந்த துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. துன்மார்க்கனுடைய வேதனைகள் அதிகம். துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம் என்று சொல்லி வேதத்திலே அநேக இடங்கள்ல துன்மார்க்கனுக்கு வரும் சாபங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் துன்மார்க்கன் செய்கிற காரியங்களுக்கு ஒரு நாளும் துணையா இருக்க மாட்டார். ஆனாலும் அவர் பாவிகள் மனம் திரும்பி கர்த்தரை தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்காக அவர் பிரயாசப்படுவார். அதற்காக அவன் மனம் திரும்புவதற்காக கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்புவார், ஊழியக்காரர்களை அனுப்புவார், வார்த்தைகளை அனுப்புவார், காத்திருப்பார். ஒருவேளை அவன் மனம் திரும்பி கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடந்தால் கர்த்தர் அவனுக்கு துணையாயிருப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, 2 நாளாகமும் 19வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோன்னா, இந்த யோசபாத்தும் கூட கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கிற வேளையில அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் மாறுகிறான். அவனுக்கு ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாம் பெருகினதுனால அவன் துன்மார்க்கனான ஆகாபுக்கு துணையாய் யுத்தத்திற்கு செல்கிறான். அது கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியமாய் இருந்தது. ஆனாலும் கூட அவன் பாகல்களை தேடாததினால கர்த்தர் அவனுக்கு துணையாயிருந்தார். யெகூ என்ற ஞான திருஷ்டிக்காரன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் யோசபாத்தை நோக்கி வருகிறது. துன்மார்க்கனுக்கு துணை நின்றதுனால, ஆகாபுக்கு துணை நின்றதுனால கர்த்தருடைய கடும் கோபம் அவன் மேல் எழும்ப இருந்தது. ஆனாலும் கூட அவன் பாகால்களை தேடாமல் கர்த்தரை அதிகமாய் தேடினதுனால கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்குகிறார். அதனால்தான் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை யோசபாத்துக்கு கொடுக்கிறார். உடனே அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பாதையை விட்டு விலகி கர்த்தர் காட்டுகிற பாதையில் தானும் நடந்து தன் குடிகளையும் நடக்க செய்கிறான். ஒவ்வொரு பட்டணத்திற்கும் நியாயாதிபதிகளை வைக்கிறான். அவர்களை பார்த்துதான் யோசபாத் சொல்கிறான், நீங்கள் திடமனதாயிருந்த காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த யோசபாத் தான் உத்தமமான வழியிலே நடந்தது மாத்திரமல்ல, தன் ஜனங்களையும் உத்தமமான வேகமான நீதியின் பாதையில் நடக்கச் செல்கிறான். அதனால்தான் அவன் வாழ்க்கையில் அவன் ஜெயத்தை பெறுகிறான். கர்த்தரை யோசபாத்தும் அவனுடைய குடிகளும் அவன் ஜனங்களும் ஒருமனப்பட்டு தேட ஆரம்பிக்கிற நேரத்திலே யுத்தம் அவனுக்கு விரோதமாய் வந்தது. எப்பொழுதுமே நாம் அதிகமாய் கர்த்தரை தேடுகிற நேரத்தில் கர்த்தர் மேல் நம் நம்பிக்கையை வைத்து அதிகமாய் ஜெபிக்கிறது
சத்துருவுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதனால் அவன் என்ன செய்வான்? ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு மனிதனை அல்லது ஒரு கூட்ட ஜனங்களை அனுப்புவான். ஆனாலும் கூட அவர்கள் உண்மையாய் கர்த்தரை தேடி விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைக்கிற வேளையில அந்த எதிரிகள் முற்றிலுமாய் சிதறண்டு போகும் மடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார். அதுபோலதான் இங்கேயும் கூட யோசபாத் அவன் குடிகளோட சேர்ந்து கர்த்தரை அதிகமாய் தேடுகிற வேளையில ஒரு யுத்தம் அவனுக்கு விரோதமாய் வருகிறது. ஆனாலும் அவன் கலங்கவில்லை. திட மனதாய் தைரியமாயிருந்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான், கதறுகிறான். கர்த்தர் அந்த உத்தமனை கைவிடவில்லை. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொல்லி அனுப்புகிறான். எதிரிகள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி நின்று வெட்டுண்டு விழப்பண்ணுகிறார். யோசபாத் செய்ததெல்லாம் ஒன்றுதான். கர்த்தர் மேல் திட நம்பிக்கையாய் இருந்து அந்த வீரர்களுக்கு, அந்த யுத்த வீரர்களுக்கு முன்பாக நடந்து செல்ல பாடகரை நிறுத்துகிறான். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை பாடகர்களை அவன் நிறுத்துகிறான். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் அவன் செய்யவில்லை. அவர்கள் பாட ஆரம்பிக்கிறார்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. நம்ம எல்லாரும் கூட இப்ப அந்த வார்த்தைகளை சொல்லலாமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி சொல்கிற வேளையிலே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எதிரிகளின் கூட்டம் அப்படியே சிதறுண்டு போகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஆமென், அல்லேலூயா. அப்படி பாடகர்கள் பாடுகிற வேளையில கர்த்தர் யுத்தத்தை செய்கிறார். எதிரிகள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி நின்று அவர்கள் வெட்டி மடிந்து போகிறார்கள். ஜெயத்தை யோசபாத் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்ப நாம் உத்தமன் யார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இந்த உத்தமன் யார்? சங்கீதங்களின் புஸ்தகத்துல 15வது சங்கீதத்துல மிக தெளிவாய் தாவீது ராஜா சொல்லி இருக்கிறான், உத்தமன் யார் என்று சொல்லி. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 15வது சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன், அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் யார் தங்கி வாசம் பண்ண போகிறான்? பரலோக ராஜ்யத்துல யாருக்கு இடம் இருக்கிறது? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் 15வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். உத்தமனாய் நடக்கிறவன். இந்த உத்தமன் யார்? அவன் நீதியை பேசுகிறவன். அவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையுள்ளதாயிருக்கும். அவன் நீதியை செய்கிறவன், சத்தியத்தை பேசுகிறவன். உண்மைக்கு புறம்பாய் நீதி வழங்காமல் சத்தியத்திற்கு பயந்து நடக்கிறவன். புறம் கூறாதவன், போல் பேசுகிறவன் அல்ல. தன் தோழனுக்கு மனதால் கூட தீங்கு நினைக்காதவன். யோபுவை போல தன் அயலான் மேல் நிந்தையான பேச்சை பேசாமல் இருப்பவன். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறவன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பல இடங்கள்ல நீதிக்கு புறம்பான காரியங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உத்தமனாய் இருக்கிறவர்கள் நீதிக்கு புறம்பாய் நடக்க யோசிப்பார்கள். கோர்ட்டுகள்ல ஜட்ஜிகளாய் பணியாற்றுகிறவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருந்தால், உத்தமர்களாய் இருந்தால், அவர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறதுனால அவர்கள் யாருக்கும் அஞ்சாமல் நீதியை அப்படியே தெளிவாய் யாருக்கும் பயப்படாத ஒரு இருதயத்தோடு ஜட்ஜ்மெண்ட் வழங்குகிறவர்கள்.
அவர்கள்தான் உத்தமர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, நிறைய வக்கீல்கள் உண்மைக்கு புறமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நிறைய வக்கீல்கள் உண்மைக்கு புறம்பாய் நடக்காமல் உத்தமர்களாய், நீதிக்கு துணை நிற்கிறவர்களாய், நீதிமான்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி வழக்கை நடத்துகிறவர்களாயிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இவர்கள்தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். இப்படி வேதத்திலே பல இடங்கள்ல உத்தமர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட இவ்வளோ காரியங்களை மாத்திரம் செய்தால் இந்த உலகத்துல உத்தமர்கள் என்று பெயர் பெற்று விடலாமா என்று நீங்கள் நினைக்கலாம். இதிலே சொல்லி இருக்கிறது கொஞ்ச காரியங்கள் தான். ஆனால் முக்கியமான காரியம் ஒன்று உண்டு. உத்தமனாய் நடக்கணும்னா வேதத்தை வாசித்து வேதத்தில் கொடுத்திருக்கிற அநேக கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமான பாதையில் முன்னேறி செல்லணும். கர்த்தர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றே ஒன்றுதான். 100% பர்ஃபெக்டா இருக்கணும். பல காரியங்கள்ல நம் சொல்லில செயலில நடக்கையிலே ஒரு உத்தமனாயிருக்கணும். நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். 10 கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவர்கள்தான் உத்தமர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, 1வது சங்கீதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அருமையாய் நீதிமான்களை குறித்து சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 1 உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, யார் பாக்கியவான்களாம்? கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசித்து அதிலே தியானமாயிருக்கிறவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருப்பார்களாம்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டார்கள். துன்மார்க்கன் இருக்கிற வலையில் விழமாட்டார்கள். அவன் போகிற பாதையில் அவர்கள் நடக்க மாட்டார்கள். பாவிகள் உட்கார்ந்திருக்கிற வழியிலே அவர்கள் நிற்க கூட மாட்டார்கள். மற்றவர்களை கேலி பேசி வீணான வார்த்தைகளை சொல்லி இகழ்ந்து பேசுகிறவர்கள் கூட்டத்திலே இந்த பாக்கியவான்களை, இந்த உத்தமர்களை நீங்கள் காண முடியாது. அப்படிப்பட்ட உத்தமர்கள் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாயிருப்பார்கள். அந்த உத்தமர்களுக்கு அநேக உபத்திரங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் இன்று அவர்களை விடுவித்து அவர்களை எப்படி ஆசீர்வதிப்பாராம்? அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி 1வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பார்களாம். நல்ல கனி தரும் ஒரு மரத்தை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஐஸ்வர்யத்தினால் நிரம்பினவர்களாய், ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே 100 வருஷம் ஜீவிப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, உத்தமனுக்கு கர்த்தர் எப்படியெல்லாம் துணையாயிருக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, நோவாவை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இந்த நோவாவை குறித்து வேதத்திலே ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று சொல்லி. எப்படி இருந்தானாம்? தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, அதனால இந்த உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருந்தார். நோவாவின் காலத்துல வாழ்ந்த அத்தனை பேரும் துன்மார்க்கமாய் ஜீவித்தார்கள். அதனால் அவர்களை அழிக்கும்படியாய்
கர்த்தருடைய உக்கிர கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர்கள் துன்மார்க்கமாய் ஜீவித்ததினால கர்த்தர் அவர்களை அழிக்க சித்தமானார். ஆனால் நோவா உத்தமனாய் இருந்ததினால ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். எதனால கர்த்தருடைய கிருபை அவனுக்கு கிடைத்தது? அவன் உத்தமனாய் நீதிமானாய் சற்குணமுள்ளவனாய் ஜீவித்ததினால. அதனால் அவன் குடும்பமும் அவன் குடும்பமும் அந்த பேரழிவிலிருந்து தப்பித்தார்கள். கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்கிறார், ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல, ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்றார். கர்த்தரே சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா, உத்தமன் என்று சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா, நீதிமான் என்று சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா அவன் எவ்வளவு உத்தமனாய் இருந்திருப்பான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் கர்த்தரிடமிருந்து உத்தமன் என்ற பெயரை பெறுவதற்காக வாஞ்சைப்படுவீர்களா? அப்படின்னு அந்த உலகத்தில் நீதிமான்கள் பெருகி விடுவார்கள். இந்த உலகத்திலே பாடுகள் உபத்திரவங்களே இருக்காது, பாவ பழக்க வழக்கங்களே இருக்காது. எல்லாரும் சந்தோஷமாய் சமாதானமாய் ஜீவிக்கலாம் அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளே, நீங்களும் உத்தமர்களாய் நடக்க இந்த நோவாவை போல நீங்க முயற்சி செய்வீர்களா? அவன் உத்தமனாய் நடந்ததினால கர்த்தர் உலகத்திலுள்ள மனிதர்களை அழிப்பதற்காக, ஜலப்பிரளயத்தினால் அழிப்பதற்காக அவர் முடிவெடுத்த அந்த வேளையில நோவாவை அழைத்து ஒரு பேழையை செய்யும்படியாய் அவனையும் அவன் குடும்பத்தாரையும் மிருகங்களையும் பட்சிகளையும் பாதுகாப்பதற்காக ஒரு பேழையை செய்ய கட்டளையிட்டார். எல்லாவற்றையும் அவனுக்கு முன் அறிவித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சுற்றிலும் வெள்ளம், 40 நாள் பெருமழை, மலைகள் குன்றுகள் எல்லாம் மூடும்படியாக. ஆனாலும் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்படாதபடிக்கு நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பேழையில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டார்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையிலும் கூட பல பாடுகள் உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் கூட உங்களை சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் நீதிமான்களாய் ஜீவிக்கிற வேளையில சங்கீதம் 34வது சங்கீதம் 15, 16, 17வது வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சங்கீதம் 34, 15, 16, 17 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் மறுபடியுமா இந்த வசனங்களை வாசிக்கலாமா? சங்கீதம் 34, 15, 16, 17 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீதிமான்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிற வேளையில் அவர்கள் ஏளனமாய் எள்ளி நகையாடி எக்கரிப்பார்கள். உனக்கு எங்கிருந்து உதவி கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி. ஆனால் நீதிமான்கள் மேல் 24 மணி நேரமும் ஒரு பாதுகாப்பு இருக்கும்படியாய் கர்த்தருடைய கண்கள் அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூக்குரலுக்கு அப்படியே செவி கொடுக்கிறது. எப்போ கூப்பிட்டாலும் சரி, அதிகாலையில் கூப்பிட்டாலும் சரி, ராத்திரியில இரவு நேரத்தில் கூப்பிட்டாலும் சரி, கர்த்தருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அவர்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிற, அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று யுத்தம் பண்ணுகிற ஜனங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆனால்
அந்த நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்கள் கூக்குரலின் சத்தத்திற்கு செவிசாய்த்து அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அமேனலே லோயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, மோசே கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கிறான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடமிருந்து மீட்டு கொண்டு வருகிற வேளையில அந்த பார்வோனும் அவன் சேனைகளும் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாலே செங்கடல் இருக்கிறது. அதை கடந்து செல்ல அவர்களால் முடியாது. அவர்கள் பின்னாலே திரும்பி பார்த்தால் பார்வோன் பெரிய சேனையோடு அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான். அப்ப என்ன செய்ய முடியும்? எப்படி இருந்திருக்கும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஜஸ்ட் ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். எந்த மனிதனை கூப்பிட்டாலும் இந்த பெரிய சேனையை அவர்களால் முறியடிக்க முடியாது. அல்லது ஒருவேளை அந்த பார்வோனின் சேனைக்கு எதிராக எழும்பி நின்று யுத்தம் செய்தால் அவர்களை ஜெயித்தாலும் கூட அந்த செங்கடலை கடந்து செல்ல இஸ்ரவேல் ஜனங்களால் முடியாது. அப்ப இந்த நீதிமானாகிய உத்தமனாய் ஜீவித்த மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அவ்வளவுதான். அவருடைய கூக்குரலின் சத்தத்திற்கு கர்த்தர் அப்படியே செவிசாய்க்கிறார். ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இது நடக்குமா? நடந்தது. செங்கடல் இரண்டாக பிளந்து வெட்டாம் தரையை போல வழிவிடுகிறது. அதிலே அழகாக மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் நடந்து செல்கிறார்கள். கடலுக்குள் வெட்டாந்தரையாய் அது மாறினது. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம்! எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதற்கெல்லாம் காரணம் என்ன? எண்ணாகமம் 12வது அதிகாரம், எண்ணாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, எண்ணாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம் மோசேயை குறித்து பார்க்கிறோம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி கர்த்தர் மோசேயை குறித்து எண்ணாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். எண்ணாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம் கர்த்தர் மோசேயை குறித்து சொல்கிறார், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லி எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை அவனை குறித்து அருமையாய் சொல்கிறார். அவன் ஒரு உத்தமமான மனிதன் என்று சொல்லி, அதனால் தான் கர்த்தர் அவன் நிக்கட்ட நேரங்களில் எல்லாம் அவன் கூட இருந்து அவனுக்காக கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அவன் உண்மையுள்ளவனாய் உத்தமனாய் இருந்ததினால எதிரிகள் முன்னால அநேக அற்புதங்களை கர்த்தர் அவனை கொண்டு செய்தார். அவன் முகம் வெட்கப்படவில்லை. அவன் கொம்பை கர்த்தர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப இந்த உலகத்துல நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் உத்தமர்களாய் இருக்கணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கணும்னா, கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னா, நீங்கள் செய்கிற வேலையில, நீங்கள் வேலை பார்க்கும் இடங்கள்ல, உங்கள் தொழில்ல உண்மையாய் உத்தமமாய் இருக்கணும். லஞ்சம் வாங்கக்கூடாது. கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை நீங்க செய்யக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நீங்கள் உண்மையும் உத்தமமாய் இருந்தாதான் உங்களுக்கு இக்கட்டு வருகிற நேரங்களில் எல்லாம், ஆபத்து சொல்கிற நேரங்களில் எல்லாம் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். கர்த்தர் ஓடோடி வந்து உங்களுக்கு துணை நின்று உங்களை அந்த பெரிய உபத்திரவத்திலிருந்து விடுவிப்பார். ஆமென். லூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோசேப்பும் கூட உண்மையும் உத்தமனுமாயிருந்தான். அவன் மேல் வீண் பழி சுமத்தப்பட்டது. அவன் எஜமானுடைய மனைவியே அவன் மேல் வீண் பழியை சுமத்துகிறாள். ஆனால்
கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லி. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று சொல்லி. அவன் எங்கு சென்றாலும் அவனை சுற்றிலும் உபத்திரவ மேகம் அவனை சூழ பாளையம் இறங்கி இருந்தாலும் கூட அந்த உபத்திரவங்களிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டான். அநேக முறை அவன் பாடுகளை அனுபவித்தான். அவன் சகோதரர்களாலே அவன் கொலை செய்யப்படும் அளவுக்கு ஒரு சூழ்நிலையில அவனை பாழும் கிணற்றிலே அவர்கள் தள்ளினார்கள். ஆனாலும் அவன் முகம் வெட்கப்படவில்லை. அவன் மேல் வீண் பழி சுமத்தப்பட்டது. ஆனாலும் அவன் முகம் வெட்கப்படவில்லை. அவன் உண்மை உள்ளவனாய் உத்தமனாய் இருந்தான். அதனால் தான் கர்த்தர் என்ன செய்தார்? அவனுக்கு ஒரு கிருபையை கொடுத்தார். அவன் சகோதரர்களுக்கு மேலாக அவன் உயர்த்தப்படும்படி அவன் சிறுவனாய் இருந்த பொழுதே கர்த்தருடைய கிருபை அவன் மேல் இறங்கி இருந்தது. என்ன அந்த கிருபை? சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்கிற கிருபை. எப்பேற்பட்ட சொப்பனமாய் இருந்தாலும் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்கிற கிருபையை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். அவர் அவன் கூட இருந்ததினால அவன் செய்யும் காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தார். ராஜா கண்ட சொப்பனத்திற்கு அவன் அர்த்தம் சொல்கிற கிருபையை அவனுக்கு கர்த்தர் கொடுத்ததினால அவன் எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருந்ததினால பார்வோன் அவனை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாய் மாற்றினான். எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரி என்றால் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தி. அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற குடிகளுக்கு யோசேப்பை அதிகாரியாய் மாற்றினால் அது கர்த்தரால் மாத்திரமே முடிகிற ஒரு காரியம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் உண்மையும் உத்தமனுமாய் இருந்தால் பலவித பாடுகள், பல நெருக்கங்கள் உங்களை சூழ பாளையம் இறங்கியிருந்தாலும் கூட கர்த்தர் உங்களோட கூட இருந்து அவைகள் எல்லாவற்றினுமென்று உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிப்பதோடு மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோபுவை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். யோபு உத்தமனாயிருந்தான். யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா யோபுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்துல யோபுவை குறித்து அழகாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோபு எப்படி இருந்தானாம்? உத்தமனாயிருந்தானாம். ஆனாலும் கூட அவன் வாழ்க்கையில் அவன் உத்தமனாய் இருந்ததினால அவன் வாழ்க்கையில் அநேகம் பாடுகளை அவன் அனுபவித்தான். எல்லாவற்றையும் இழந்தான். பெற்ற பிள்ளைகளை, ஐஸ்வர்யத்தை, வேலைக்காரர்களை, இன்னும் அவன் சம்பாதித்த எல்லாவற்றையும் இழந்தான். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான காரியம் யோபுடைய வாழ்க்கையிலே சம்பவித்தது. இப்படிப்பட்ட காரியம் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சம்பவிக்கவே கூடாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அங்கே யோசேப்போட கர்த்தர் கூட துணையா இருந்ததினால எந்த சகோதரர்கள் அவனை கொல்ல நினைத்தார்களோ அதே சகோதரர்களை போஷிக்கும்படியாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். பஞ்ச காலத்திலே அவன் கூட பிறந்த சகோதரர்களை, அவனை பெற்ற தகப்பனை, அவன் தகப்பனை போஷிக்கும்படியாய் யோசேப்பு உயர்த்தப்பட்டான். எங்கே யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் நீதிமானுமாய் இருந்ததினாலும், யோபு உத்தமனாய் இருந்தாலும் கூட அவன் வாழ்க்கையில் பாடுகள் அதிகமாயிருந்தது. அவன் உடலெல்லாம் பருக்களால் நிரம்பியிருந்தது. அவனுக்கு பிரியமானவர்கள் எல்லாரும் அவனை கைவிட்டார்கள். அவன் சிநேகிதர்களை அவனுக்கு இறக்கப்பட்டாலும் கூட அவனுக்கு விரோதமாய் வார்த்தைகளை அலப்பினார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் மனைவி அவனை பார்த்து சொல்கிறாள், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ,
தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லி. எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த உத்தமர்களுக்கு ஒரு அருமையான நல்ல குணம் உண்டு. அது என்னவென்றால், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும், அவை எல்லாவற்றையும் அவர்கள் வெளியே சொல்லாமல் எப்பொழுதும் போல கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வார், கர்த்தர் இந்த பாடுகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு அவர்கள் காத்திருப்பார்கள். அப்படி காத்திருக்கிற வேளையில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல செட்டைகளை அடுத்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்ற வேத வசனத்தின்படியே அவருடைய வாழ்க்கையில் நடக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, யோபுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க நினைக்கலாம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கெல்லாம் பாடுகள் தானா என்று சொல்லி. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், தாவீது ராஜா சொல்வதை போல துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை காண்கையில் பிம்பக்காரராகி அவர்கள் மேல் நான் பொறாமை கொண்டேன் என்று சொல்கிறான். ஏன்னா, துன்மார்க்கர் மனிதருடைய பார்வைக்கு அவர்கள் அகங்காரமாய் கொழுத்து சழுக்கு பண்ணி துற்றி திரிவார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை அந்தோ பரிதாபம், அது எந்த மனிதனுக்கும் தெரியாது. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், கொடியன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான் என்று வேதத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, உத்தமனுடைய வாழ்க்கையிலும் கூட துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில் வருவது போல அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள் வரும். ஆனாலும் கூட அவர்கள் சிங்கத்தை போல தைரியமாய் நிற்பார்கள். அந்த பாடுகளின் மத்தியிலும் அவர்கள் கலங்காமல் இருப்பார்கள். ஏன்னா, அவர்கள் கர்த்தரை சார்ந்திருப்பார்கள், மனிதனை சார்ந்து இருக்க மாட்டார்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்ற வேத வசனத்தின்படி நீதிமானுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கூட அவர்கள் உறுதியாய் கர்த்தர் மேல் கொண்ட நம்பிக்கையிலே கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் உறுதியாய் கர்த்தரை பற்றி கொண்டிருப்பார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிനും நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி. சங்கீதம் 34:19 வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி. எனக்கன்பான தேவ ஜனமே, அது போலதான் யோபுவுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள். உபத்திரவத்தின் பாதையில் அவன் நடந்தாலும் கூட அவன் மனைவி இன்னும் நீர் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ என்று தூஷித்த பிறகும் கூட அவன் கொஞ்சம் கூட பின்மாற்றம் அடையாமல் உறுதியாய் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு நின்றான். அதனால் அவன் வாழ்க்கையில் நடந்தது என்ன? அவன் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, யோபுவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரளினார் என்று சொல்லி. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள் என்று சொல்லி. அதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, அவன் உத்தமனாய் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிலைத்திருந்ததுனால அந்த உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருந்தார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அதனால் அவன் இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல, 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளின் 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 பிள்ளைகளை கண்டான். எனக்கன்பான தேவ ஜனமே, கைவிடாத நேசர், ஒரு நாளும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற உத்தமமான பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. எனக்கன்பான தேவ ஜனமே, ஒரு அருமையான பாடல் ஒன்று
ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின பாடல் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், மனதார சத்தியத்தையே தினம்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், மனதார சத்தியத்தையே தினம்தோறும் பேசுபவனே. நாவினால் புறம் கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் சிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கைகளில் தூய்மை உள்ளவன், இதய நேர்மையுள்ளவன், ரட்சிப்பின் தேவனையே எந்நாளும் தேடுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய கூடாரமாகிய பரலோக ராஜ்யத்திலும் இந்த ஆசீர்வாதங்கள், உத்தமனுடைய ஆசீர்வாதங்கள் தொடரும். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, உத்தமனாய் வாழ்க்கையில தொடர்ந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வேத வசனத்தின்படி நடக்கிற வேளையில அந்த உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாயிருந்து அவர்கள் நரக அக்கினியில் விழாதபடிக்கு பாதுகாத்து அந்த பரலோக ராஜ்யத்தின் இன்பங்களை அனுபவிக்கப்படியாய் அவருடைய ஆத்மாவுக்கு அவருடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கும். மாம்சத்திற்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நாம் மனுஷிகளாய் ஜீவிக்கிற வேளையிலே நம்முடைய சரீரத்தை பாதுகாப்பதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாப்பதற்காக கர்த்தர் துணையாயிருப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்ப உத்தமனாய் நடந்தால் அவர்களுக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய பரலோக ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். ஆமென். இரட்டிப்பான நன்மை. கர்த்தர் நல்லவர். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்துல பாடுகள் இல்லாத மனிதர்கள் உண்டா? என் வாழ்க்கையிலே பாடுகளே இல்லை, துன்பங்களே இல்லை என்று சொல்கிற மனிதர்கள், என் வாழ்க்கையிலே பாடுகளே இல்லை, துன்பங்களே இல்லை என்று சொல்கிற மனிதர்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீதிமானுக்கு மாத்திரம் தானா துன்பங்கள்? உத்தமனுக்கு மாத்திரம் தானா உபத்திரவங்கள்? இல்லை எனக்கு அன்பான தேவ ஜனமே, எல்லாருக்கும் உபத்திரவங்கள் உண்டு. சன்மார்க்கனுக்கும் உண்டு, துன்மார்க்கனுக்கும் உண்டு. துன்மார்க்கனுக்கு நிம்மதியான உறக்கமே கிடையாது. அவனுக்கு எதிரிகள் அநேகம் பேராய் இருப்பார்கள்.
அந்த எதிரிகள் அவனை சுற்றி நின்று அவனுக்கு எதிராக எழும்பி நிற்கிற வேளையில் அவனுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அவனுக்கு நெருக்கமானவர்களை, அவனுடைய சிநேகிதர்களை அவனை விட்டு ஓடி போவார்கள். கர்த்தரும் கூட அவனுக்கு உதவி செய்ய மாட்டார். ஆனால் உத்தமனுக்கு பாடுகள் வருகிற வேளையில, அவனுக்கு விரோதமாய் எதிரிகள் எழும்பி நின்று கெர்ச்சிக்கிற வேளையில, நம் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிற வேளையில அவனுக்கு கர்த்தரிடமிருந்து உதவி வரும், ஒத்தாசை வரும். ஏன்னா அவனுடைய கண்கள் பரலோக ராஜ்யத்தின் மேல் நோக்கமாயிருக்கும். அவன் சொல்லுவான், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி, உத்தமனுக்கு பாடுகள் வரும்பொழுது, நெருக்கடிகள் வரும்பொழுது கர்த்தர் ஓடி வந்து உதவி செய்வார். துன்மார்க்கனை சுற்றி ஒரு கூட்ட ஜனம் ஆமாப்பட இருக்கும், அவன் கையில் காசு உள்ள வரைக்கும். ஆனால் இந்த உத்தமனுக்கோ அவனுடைய நற்குணங்களின் நிமித்தமாய் உதவி செய்ய ஒரு கூட்ட ஜனங்கள் ஓடி வருவார்கள். அவர்கள் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது, அவர்கள் சிங்க குகையில் இருந்தாலும், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும், அக்கினி சூளையில் போடப்பட்டிருந்தாலும் கர்த்தர் ஓடோடி வந்து அவர்களை விடுவிப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்திருந்தார்கள். பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களை விடுவிப்பேன் சொன்ன கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். அந்த சிறைச்சாலையிலே கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கிற அந்த வேளையிலும் கூட அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்காமல் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடின வேளையிலே சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, கதவு திறந்தது, அவர்கள் கட்டுக்கள் கழன்று போய்விட்டது. அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். எங்கே இருந்து? பாதாள சிறைச்சாலையில் இருந்து. ஒரு மனிதனாலும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. அந்த சிறைச்சாலையின் அதிகாரம் சிறைச்சாலை அதிகாரியின் கைகளில் இருக்கும். அந்த சிறைச்சாலையின் கதவுகளை அவர்கள் திறக்க மாட்டார்கள், ராஜாவுடைய உத்தரவு இல்லாமல். ஆனால் இங்கே பவுலும் சீலாவும் வேறே ஒரு யுத்தமும் செய்யவில்லை, துதித்து பாடினார்கள், அவ்வளவுதான். உடனே அவர்கள் கட்டுக்கள் எல்லாம் கழன்று போய்விட்டது. அவர்கள் சந்தோஷமாய் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். தானியேலை சிங்கங்களின் குகையிலே போட்டார்கள். என்ன நடந்தது? கர்த்தர் அவனை விடுவித்தார். சிங்கங்களின் குகையிலே அவன் போடப்பட்டாலும் கூட அந்த சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அந்த சிங்கங்கள் அவனை கடித்து குதறி இருக்கும், ஆனால் அவைகள் அமைதியாயிருந்தது. அந்த சிங்கங்களின் மத்தியில் அவன் இரவு தூங்கி எழுந்திருந்திருக்கலாம். ஒரு சேதமும் அவன் உடலில் இல்லை. அருமையாய் வெளியே வந்தான். எப்படி உள்ளே போடப்பட்டானோ அப்படி அவன் வெளியே வந்தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதுதான் கர்த்தருடைய பாதுகாப்பு, இதுதான் உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை. அதனால உத்தமனாய் இந்த உலகத்துல நீதிமான்களாய் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் நீங்க ஜீவிக்கிற வேளையில நீங்கள் ஒரு நாளும் புலம்பவே கூடாது. நாம் பக்தியாய் இருக்கிறதுனால தான் என் வாழ்க்கையில அதிகம் பாடுகள், அதிகம் உபத்திரவங்கள், ஏந்த பாடுகள். நான் பேசாம வேதத்தை வாசிக்காம இருக்கலாம், சர்ச்சுக்கு போகாம இருக்கலாம், பக்தி இல்லாமல் இருக்கலாம் என்று பலர் முட்டாள்தனமான யோசனைகளை யோசிப்பார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் நீதிமானை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு உபத்திரவத்தின் பாதையில் அவர்கள் நடந்தார்களோ அதை போல இரட்டத்தனையாய் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை அக்கினி சூளையிலே போட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் உத்தமர்களாய் இருந்ததினால் அவர்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருந்தார்கள். அந்த அக்கினி சூளைக்கு அவர்கள் பயப்படவே இல்லை. என்ன நடந்தது? அவருடைய அசைக்க முடியாத விசுவாசத்தினால, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு அவர்கள் காத்திருந்ததினால அந்த அக்கினி சூளையின் மத்தியில ஒரு தூதனை அனுப்பி
கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். ஒரு சேதமும் இல்லாமல், அவர்கள் உடுத்தியிருந்த டிரெஸ்கள் கூட ஒரு சேதமும் இல்லாமல் அவர்கள் பத்திரமாய் வெளியே வந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த காரியம் யாரால் வந்தது? கர்த்தரால் வந்தது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எனக்கன்பான தேவ ஜனமே, ஆபிரகாம் கர்த்தரை பார்த்து கேட்கிறான். கர்த்தர் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க நினைத்த வேளையிலே ஆபிரகாம் கர்த்தரிடம் கேட்கிறான், துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஆதியாகமம் 18வது அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 26வது வசனத்துல கர்த்தர் சொல்கிறார், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று சொல்லி, அதே அதிகாரத்துல கர்த்தர் சொல்கிறார், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்று சொல்லி, 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ அந்த 10 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்று சொல்லி. எனக்கன்பான தேவ ஜனமே, அப்ப உத்தமர்களால அவர்கள் தங்கி இருக்கிற பட்டணங்களுக்கும் பாதுகாப்பு, பட்டணங்களுக்கும் சேமம் உண்டாகிறது, தேசங்களுக்கு சேமம் உண்டாகிறது. தேசங்கள் முழுவதும் உத்தமர்களால் நிறைந்திருந்தால் அந்த தேசத்திலே ஒரு மகிழ்ச்சி, களிப்பு, சந்தோஷம், சமாதானம் உண்டாகும். அந்த தேசங்களுக்கு இந்த உத்தமர்களின் நிமித்தமாய் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தால் அந்த 5 பேர்ல ஒரு சகோதரி உத்தமையாய் இருந்தால், ஒரு சகோதரன் உத்தமனாய் இருந்தால், அவர்கள் நிமித்தம் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அந்த உத்தமர்களுக்காக, அந்த உத்தமிக்காக, அவருடைய ஜெபத்திற்காக, அவருடைய பக்தி வைராக்கியத்திற்காக அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில் பாவிகளாய் இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த உத்தமர்களின் நிமித்தமாய், அவருடைய வேண்டுதலின் நிமித்தமாய் அந்த குடும்பத்தினருக்கு பாதுகாப்பை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பெரிய நன்மையான காரியம். ஒரு குடும்பத்தில் ஒரு அருமையான ஒரு உத்தமனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு குடும்பத்திலே தாயும் தகப்பனுமாய் 3 பிள்ளைகளுமாய் அருமையாய் கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடந்து அருமையாய் ஜீவித்தார்கள். பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடிந்து விட்டது. அந்த தாயார் மரித்து போனார்கள். அந்த தகப்பனார் உத்தமனாய் ஜீவித்தார். என்ன நடந்தது? அவருடைய வாழ்க்கையில சத்துரு போராட ஆரம்பிக்கிறான். அவர் உத்தமனாய் நடந்ததின் நிமித்தமாய் அவருடைய பிள்ளைகள் அவரை கைவிட்டார்கள். அவருக்கு இருந்த அந்த ஒரே ஒரு வீட்டை அபகரித்து கொள்ள நினைத்து அவரை அந்த வீட்டை விட்டு துரத்திவிட அவர்கள் நினைத்தார்கள். அந்த வீட்டை விற்று அதில் கிடைக்கிற லாபத்தை 3 பேருமாய் பங்கிட்டு கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் சத்துரு விரிக்கிற வலையில் விழுந்ததினால அவரை ஏமாற்றி அந்த வீட்டை அபகரித்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். முதலில் அவரை வீட்டை விட்டு துரத்தி விடலாம் என்று நினைத்தார்கள். அவர் அந்தோ பரிதாபமாய், அவர் மனதிலே ரொம்ப வேதனை. 3 பிள்ளைகளுமாய் சேர்ந்து அந்த தாயார் மரித்து 1 வருடம் கூட ஆகவில்லை. அவருடைய தகப்பனாரை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். அவர் என்ன செய்தார்? அவர் ஒன்றும் அவர் கையில் எடுக்கவில்லை. அவர் அதிகமாய் நேசித்து வாசிக்கிற வேதத்தை மாத்திரம் கைகளில் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். இந்த பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷம், இனி நாம் வீட்டை சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொல்லி கண் போன போக்கிலே போனார். ஆனால் அவர் மனதில் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேத வசனத்தின்படியே அவர் உத்தமத்தில் உறுதியாயிருந்தார். அப்படி நடந்து செல்கிற வேளையில அவர் உத்தமனாய் நடந்ததனால, அவர் நன்றாயிருந்த காலத்தில் அவரிடமிருந்து
உதவியை பெற்றுக்கொண்ட ஒரு ஏழை குடும்பம் அவரை அப்படியே வரவேற்றது. அவரை பார்த்து பரிதாபமாய், அவர் சாப்பிட்டு 4 நாளாகிவிட்டது, நடக்க முடியாமல் ஒரு ஓரத்திலே, ரோட்டோரத்திலே அவர் அப்படியே உட்கார்ந்திருந்தார். நல்ல வசதியாய் செழிப்பாய் வாழ்ந்த மனிதர் களைப்பாய் அப்படி சோர்வோடு உட்கார்ந்திருந்தார். எந்த ஏழை குடும்பத்துக்கு உதவினாரோ அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு சிறுவன் அவரை பார்த்து, ஐயோ, இவரா இங்கு வந்து உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனை கூட்டி கொண்டு வந்து காட்டுகிறான். உடனே அந்த தகப்பனார் வந்து பார்த்து அவருடைய நிலைமையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். என்னுடைய குடும்பம் ஜீவனோடு இருப்பதற்கு இவர்தானே காரணம் என்று சொல்லி அப்படி அவரை கைத்தாங்கலாய் அந்த தகப்பனும் மகனுமாய் கூட்டிக் கொண்டு தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அவருடைய கண்ணீரை துடைத்து அவர் அழுக்கான வஸ்திரங்களை மாற்றி அவருக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, குடிப்பதற்கு தண்ணீர் குடிக்கிறார்கள். அவர் ஆனாலும் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறார். அவரை தேற்ற முடியவில்லை. ஆனாலும் அவர் பக்தி வைராக்கியத்தை விடவே இல்லை. ஜெபம் பண்ணுகிறார். அந்த குடும்பத்தினரும் அவருக்காக மன்றாடுகிறார்கள். நீங்க எங்கே இருங்க, எங்கேயும் போக வேண்டாம் என்று சொல்லி அவரை ஆற்றி தேற்றுகிறார்கள். என்ன நடந்தது? அந்த பிள்ளைகள் அந்த வீட்டை விற்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த வீட்டிற்குரிய பத்திரம் கிடைக்கவில்லை. வீடு முழுவதும் தேடி பார்க்கிறார்கள். அந்த வீட்டின் பத்திரம் எங்கேயும் கிடைக்கவில்லை. ரொம்ப சோர்ந்து போகிறார்கள். ஐயோ, அப்பாவிடம் அந்த பத்திரத்தை வாங்கிவிட்டு விரட்டி இருக்கலாமே என்று நினைக்கிறார்கள். அந்த பத்திரம் எங்கே இருந்தது? அந்த தகப்பனுடைய வேத புத்தகத்தில் இருந்தது. அவர் கையில் வைத்திருந்த அந்த வேத புத்தகத்தில் அந்த பத்திரம் இருப்பது கூட தெரியாமல் அவர் அந்த வேத புத்தகத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். அந்த பைபிள் அந்த வீட்டின் பத்திரமாயிருந்தது. ஒருவேளை இது கர்த்தருடைய செயலாய் இருக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த உத்தமமான மனிதன் உடல்ல உள்ள சோர்வுகள் நீங்கி கொஞ்சம் பலம் கிடைத்தவுடனே அவர் என்ன நினைக்கிறார்? என் பிள்ளைகள் அந்த வீட்டுக்காக தானே ஆசைப்பட்டார்கள். நான் திரும்பி சென்று அந்த வீட்டிற்குரிய பத்திரத்தை அவர்களிடம் கொடுத்து விடலாம். அது என்னிடம் அல்லவா இருக்கிறது. அவர்கள் அந்த வீட்டை விற்க முடியாமல் போய்விட என்று சொல்லி அவர் மறுபடியுமா தன்னுடைய சொந்த பிள்ளைகளை தேடி வருகிறார். அவர்கள் தகப்பனுடைய கோலத்தை பார்த்து அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர் ஒன்றுமே நடக்காதபடி அந்த வீட்டிற்குள் செல்லாமல், நீங்கள் தேடின பத்திரம் என்னிடம்தான் இருக்கிறது, அந்த பைபிளில் இருந்தது என்று சொல்லி, எனக்கு இந்த பைபிள் மாத்திரம் போதும், என்னை எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுங்கள், கர்த்தர் எனக்கு துணையாயிருப்பார் என்று சொல்லி அந்த பத்திரத்தை அவர்கள் கையில் கொடுக்கிறார். அந்த பிள்ளைகள் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடிகிறது. அப்படியே ஓடோடி வந்து திரும்பி நடந்து சென்ற தகப்பன் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள். அப்பா, தெரியாமல் நாங்கள் தப்பு செய்துவிட்டோம். நீங்கள் இவ்வளவு உத்தமமாய் இருக்கிறீர்களே, நாங்கள் தப்பு செய்த பிறகும் கூட எங்களை மன்னித்து இந்த வீட்டிற்குரிய அழிந்து போகிற பத்திரத்தை எங்களிடம் வந்து கொடுக்கிறீர்களே என்று சொல்லி வேதனையோடு கதறி மன்னிப்பு கேட்கிறார்கள். இந்த வீடு உங்களுக்கு சொந்தமானது. நாங்கள் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க மாட்டோம். இந்த வீடு எங்களுக்கு வேண்டாம். இது உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த வீடு, எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். அந்த தகப்பனார் மறுபடியுமாய் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து நிம்மதியாய் அவருடைய ஆயுசு நாட்கள் வரைக்கும் அங்கே சந்தோஷமாய் ஜீவிக்கிறார். அந்த பிள்ளைகளும் கூட அந்த தகப்பனாரை நேசித்து அங்கு வந்து போகிறார்கள், அவருக்கு உதவி செய்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த தகப்பனுடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் களி கூறுகிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி அவர் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்குமா? நடக்கும். கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நீங்கள் நடக்கும் பொழுது எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்கள் போல நீங்கள் இருந்தாலும் கூட, மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். அவர் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாயிருப்பார். ஆமென், அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை,
உத்தமனுக்கு கத்தர் துணை. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்ப இந்த உலகத்துல நாங்க இனிமேல் பாவம் செய்யாமல் பரிசுத்த ஜீவியம் ஜீவிப்போம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? நீங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கிற வேளையில சங்கீதம் 34வது சங்கீதம் 17வது வசனத்துல சொல்லியிருக்கிறபடி நீதிமான்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிற தேவன் உங்களை பாதுகாப்பார். உங்கள் உபத்திரவங்களிலிருந்து அவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, நீதிமானை பனையை போல் செழிப்பாக்கி லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளரச் செய்வார். கண்பான தேவ ஜனமே, நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு பிரியமான பாதையில் உத்தமமான வழியில் நடந்து முன்னேறுவேன், அப்ப கர்த்தர் எனக்கு துணையா இருப்பார் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? அப்படி ஒப்பு கொடுக்கிற வேளையில, அப்படியே முன்னேறி செல்கிற வேளையில, ஒப்பு கொடுத்து விட்டு பின்மாற்றம் அடையாமல் முன்னேறி செல்கிற வேளையில, கர்த்தருடைய வருகையின் நாளிலும் கூட கர்த்தர் உங்களை மறைவாய் அருமையாய் அவரோட இன்பமாய் வாழ்வதற்கு, பரலோக ராஜ்யத்தின் இன்பத்தை அனுபவிப்பதற்கு அழைத்து செல்வார். கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் மறுபடியுமாய் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி
தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கும் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ராஜாதே ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, அப்பா எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வாருங்கப்பா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன், கூப்பிடுகிற எளியவனை புறக்கணிக்காத தேவாதி தேவனாகிய கர்த்தர், உத்தமனுக்கு துணையாயிருக்கிற கர்த்தர், இப்ப இந்த நிமிஷம் அப்பாமை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய அன்பு பிள்ளைகளின் மத்தியில நீர் இறங்கி வரும் தகப்பன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. உத்தமமாய் நடக்கிறவருடைய வாழ்க்கையில பாடுகள் அதிகமாயிருக்கிறது அப்பா. அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா, அம்மை துதிக்கிறோம் அப்பா. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவாதி தேவனாகிய கர்த்தர், இப்ப இந்த நிமிஷம் உத்தமர்களாய் நீதிமான்களாய் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடக்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை உத்தரவங்களையும் நீங்க நீக்கி போடுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே, சேனைகளின் கர்த்தாவே, அப்படியே நீங்க செய்ய போறோம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. சலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.